ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மினி vlog பார்க்கலாமா? இது எப்போ எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நைட் எடுத்த வீடியோ. எதனால் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து காப்பு கட்டுறாங்க. அதனால் வந்து திங்கக்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா பூஜை சாமான் எல்லாம் தேய்ச்சி அதுக்கு எல்லாமே பொட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த மஞ்சள் துணியெல்லாம் கையில் கட்டுறதுக்கு அலசி போட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய புது ட்ரெஸ், ஏன்னா மஞ்சள் ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாரு, பெட்ஷீட்லேருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் நான் இந்த பொட்டெல்லாம் வச்சு முடிக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 11:45 இருக்கும். சரி நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சா காலையில் எழுந்திரிச்சு கோயிலாண்ட போயிட்டு வந்து விளக்கேற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் காலைல பார்த்திங்கன்னா ஒரு 7:30-8 மணிக்குள்ளே ரெடி ஆகிட்டு கோயிலாண்ட வந்துட்டோம். கோயிலாண்ட பார்த்திங்கன்னா பந்தக்கால் வச்சாங்க இன்றைக்கி. ஏன்னா ஆடி மாதம் திருவிழா வரப்போகிறது எங்கள் கோவிலில் 7வது வாரம் திருவிழா பண்ணுறாங்க. அதனால் சாமிக்கிட்ட போயிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மதியம் காலையில் காப்பு கட்டிட்டு மதியானத்துக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நம்ம செவ்வாய்க்கிழமை எப்போவுமே வந்து முருகருக்கு வெத்தலை தீபம் போடுவோம் இல்லையா? இன்றைக்கி போடுறது பார்த்திங்கன்னா 4வது வாரம் வெத்தலை தீபம் நான் போட்டுட்ருக்கேன். இன்னும் 2 வாரம் பேலன்ஸ் இருக்குது எனக்கு. அதனால் வந்து எல்லாமே காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டே போயிட்டேன். நான் ஈவினிங் வந்து பொட்டு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வெத்தலை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சாமி மட்டும் கும்பிட்டேன். இந்த வாரமும் பார்த்திங்கன்னா 4 வாரம் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டேன். நல்லபடியாக போச்சு எல்லாமே. ஸோ அடுத்த வாரம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.